25 லட்சம் போலி ஓட்டு, பிரேசில் மாடல் போட்டோ, ஹரியானா தேர்தல் முடிவை அதிர வைத்த ராகுல் காந்தியின் பகீர் குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு டில்லி அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீடியா முன்னாடி வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ஹரியானா தேர்தல் பத்தி சில பகீர் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்காரு. இது தேர்தலே இல்ல, ஒரு ஆட்சி திருட்டு, வாக்கு திருட்டுன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் இந்திய தேர்தல் ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி த ஹேஜ் ஃபைல்ஸ், அதாவது த ஹரியானா ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் அதிர்ச்சி ரகம். ஹரியானால காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு மாபெரும் சதி நடந்திருக்கு. பல கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லுச்சு, ஆனா ரிசல்ட் தலைகீழா வந்துச்சு. இதுக்கு காரணம் அங்க நடந்த மிகப்பெரிய ஓட்டு திருட்டு தான் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன கணக்கை கேட்டா தலை சுத்திடும். ஹரியானால மொத்தம் 2 கோடி வாக்காளர்கள் தான், ஆனா அதுல சுமார் 25 லட்சம் வாக்குகள். ஆமாங்க, 25 லட்சம் வாக்குகள் ஒன்று போலியானது, ஃபேக், இல்லனா டூப்ளிகேட், இல்லனா செல்லாதது. அதாவது ஒவ்வொரு 8 ஓட்டுல ஒரு ஓட்டு தப்பானது. இதை வச்சு எப்படி ஒரு நியாயமான தேர்தலை எதிர்பார்க்க முடியும்? அவர் கேள்வி எழுப்பினார். இதுல உச்சகட்ட கொடுமையே அவர் ஆதாரமா காட்டின ஒரு போட்டோ தான். ஒரு பிரேசில் நாட்டு மாடல் அழகியோட போட்டோவை வச்சு பல பேர்ல பல ஊர்கள்ல ஓட்டு போட்டிருக்காங்களாம். பாருங்க, ஒரே ஒரு பிரேசில் மாடல் போட்டோவை வச்சு சீமா, ஸ்வீட்டி, சரஸ்வதினு விதவிதமான பேர்ல 10 அலக் பூத்துகள்ல மொத்தம் 22 போலி ஓட்டுகள் பதிவாகி இருக்கு. இது என்ன மஜாக்கா நடக்குது? ஒரு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க கூடவா ஆள் இல்ல. இது இன்னும் தெரியாம நடக்கல, வேணும்னே திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இன்னொரு பெரிய குண்டையும் தூக்கி போட்டார். பொதுவா தபால் ஓட்டுகள்ல பதிவாகிற சதவீதமும் இவிஎம் இயந்திரங்கள்ல பதிவாகிற சதவீதமும் கிட்டத்தட்ட ஒட்டி தான் வரும். ஆனா ஹரியானா சரித்திரத்திலேயே முதல் தடவையா தபால் ஓட்டுக்கும் இவிஎம் ஓட்டுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுவே பெரிய சந்தேகத்தை கிளப்புது என்றார். பாஜகவினர் உத்தரப்பிரதேசத்திலையும் ஓட்டு, ஹரியானாவிலும் ஓட்டு. அவரோட குற்றச்சாட்டு லிஸ்ட் இதோட நிக்கல. பாஜகவை சேர்ந்த பல பேர் உத்தரப்பிரதேசம் மாநில வாக்காளர் பட்டியலையும் பேர் வச்சிருக்காங்க. அதே சமயம் ஹரியானா வாக்காளர் பட்டியலையும் பேர் வச்சிருக்காங்க. ஒரே ஆள் 2 மாநிலத்துல ஓட்டு போடுறது சட்டப்படி குற்றம். ஆனா இது அப்பட்டமா நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் அடிச்சு சொன்னார். கடைசியா அவர் சொன்னதுதான் ஹைலைட். இந்த 25 லட்சம் போலி ஓட்டுகளும் இந்த முறைகேடுகளும் நடக்காம இருந்திருந்தா ஹரியானால நிச்சயமா காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கும். இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு இல்ல, இது அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு எங்க வெற்றியை திருடின செயல். இது ஒரு ஆட்சி திருட்டு, ரூல் தெஃப்ட் அப்படின்னு அவர் ரொம்ப ஆவேசமா பேசி முடிச்சாரு. ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுகள் நாடு முழுக்க பற்றி எரிய ஆரம்பிச்சதும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து ஒரு பதிலும் வந்திருக்கு. அவங்க இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆதாரமற்றவை, வாக்காளர் பட்டியல் திருத்தம் செஞ்சப்போ காங்கிரஸ் கட்சியோட பூத் ஏஜென்ட்டுகள் ஏன் இது பத்தி ஒரு புகாரு கூட கொடுக்கல, அப்போ அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து பேசுறது சரியில்லைன்னு இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி தலைவர் அதுவும் இவ்வளவு ஆதாரங்களோட வந்து பேசினது ஹரியானா தேர்தல் முடிவுகள் மேல ஒரு பெரிய கரும்புள்ளியை உண்டாக்கியிருக்கு. இது சாதாரண அரசியல் சண்டையா இல்ல உண்மையிலேயே பெரிய முறைகேடு நடந்திருக்கான்னு இனிமேதான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த விவகாரம் இப்போதைக்கு ஓயாது.